அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், ஈடிணைகளற்றவர், புகழ்ச்சிக்கு தகுதியானவர். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு இந்த குர்ஆன்ல இருந்து இந்த அகந்தை அப்படிங்கிறத பற்றியும் இந்த சோதனை அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். ஏன்னா அந்த ரெண்டு விஷயமுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. ஒரு சோதனையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட அகந்தையை பொறுத்ததாக தான் இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, மனிதனுடைய அகந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானதாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்றா இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே சொல்லிக்கிட்டே வர்றாரு. எல்லா இதுலையுமே உங்களை அகந்தையை கொள்ளுங்கிறது அது உங்களுக்கு ஆபத்தான ஒன்றா இருக்குது, உங்களை நிம்மதியை பறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்படி என்ன ஆபத்து அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஏன் நீங்கள் அதை கொல்லணும் அப்படிங்கிற ஏன்னு சொல்கிறாருன்னா, நம்மளோட அகந்தையினால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அதுதான் அகந்தையாக இருக்குது. நடக்கிற ஒவ்வொன்றுமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுதான் அகந்தை. அந்த குர்ஆனில் நம்ம பார்க்குற தூதர்கள், நபிமார்களோட வரலாறுகளும் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இந்த இயல்பு பலகீனம்ங்கிறாரு. அவன் பலகீனமானவனாக இருக்கிறான். அந்த இயல்பை மாற்றி அமைக்கிறாரு, பலமானதாக மாற்றி அமைக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வசனங்கள் இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சோதனை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. 7:94, 95 மாற்று ரூபத்தில் ஆசீர்வாதங்கள். உபத்தலைப்பு: எந்த சமூகத்திற்கும் ஒரு நபியை நாம் அனுப்பும் பொழுதெல்லாம் துன்பம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு அதன் மக்களை வருத்தினோம், அவர்கள் இறைஞ்சக்கூடும் என்பதற்காக. பின்னர் நாம் அந்த கஷ்டத்திற்கு பதிலாக சாந்தியையும் வளத்தையும் மாற்றி அமைத்தோம். ஆனால் அந்தோ அவர்கள் கவனமற்றவர்களாக மாறியதுடன் கூறினர், வளத்திற்கு முந்திய அந்த கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள்தான். அதன் விளைவாக அவர்கள் சற்றும் எதிர்பாராத போது திடீரென அவர்களை நாம் தண்டித்தோம். சொல்கிறாங்க, ஒரு தூதர் நபியை அனுப்புறதுக்கு முன்னாடிலாம் அந்த சமூகத்தை துன்பம் மற்றும் கஷ்டங்களை கொண்டு நாம் வருத்தினோம் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்கு உபதளிப்பு ஒன்று கொடுக்குறாரு, மாற்று ரூபத்தில் ஆசீர்வாதம் அப்படிங்கிற சொல்கிறார். அப்போ அங்கே அவங்களுக்கு வர சோதனையை ஆசீர்வாதம்ங்கிறார். அவங்க இறைஞ்சக்கூடும் என்பதற்காக. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு சமூகத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க இறைஞ்சக்கூடும் என்பதற்காக. அவங்க அல்லாஹ்வின் பால் திரும்பி வருவாங்க, அல்லாஹ்கிட்ட உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அந்த சோதனையை. உங்களுடைய அகந்தைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, உங்களை அகந்தைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் இருக்காது. அல்லாஹ் என்ன நாடுறாரோ அதுபோல தான் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இருக்கும். இதை உணர்த்துறதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் வருது. ஏன்னா அந்த கஷ்டங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த கஷ்டங்கள் வரும்போது அவங்க இறைஞ்சக்கூடும், அவங்க உணரக்கூடும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் சொல்கிறாரு. அதுக்காக தான் அங்கே சொல்கிறாரு, துன்பம் மற்றும் கஷ்டத்தை கொண்டு நாங்கள் வருத்துறோம். அதை தான் அவங்க ஆசீர்வாதம், அதுதான் கடவுளின் பால் திரும்புறதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பாக அது இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறார். அதுதான் மாற்று ரூபத்தில் ஆசீர்வாதங்கள். நமக்கு தெரியலை, நம்ம அது கஷ்டமாகவே தான் பார்க்குறோம். அந்த கஷ்டத்தின் மூலியமாக என்ன சொல்ல வர்றாரு, அந்த சோதனை மூலியமாக உங்களுக்கு என்ன கற்றுத்தராரு, அதை நிவர்த்திக்க அவரை தவிர்த்து வேறு எந்த சக்தியும் உங்களுக்கு இல்லை. உங்களாலேயும் முடியாது, உங்களை சுற்றியுள்ள எதுனாலையும் முடியாது.
நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த எந்த போலி தெய்வங்களாலையும் முடியாது, உங்களோட அகந்தையாலையும் முடியாது. அதற்காக தான் சோதனை அப்படிங்கிற சொல்கிறார். ஏன்னா 29:2 சொல்கிறாரு, சோதனை கட்டாயமானது. உபத்தலைப்பு, சோதனையில் ஆழ்த்தப்படாமலேயே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதற்கு அவர்கள் வெட்டிவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனரா? அவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதித்தோம், ஏனெனில் உண்மையாளர்களாக இருப்பவர்களை கடவுள் சிறப்பிக்க வேண்டியது உள்ளது, மேலும் பொய்யர்களை அவர் வெளிப்படுத்த வேண்டியதும் உள்ளது. இந்த சோதனைங்கிறது அதுக்கு தான், உண்மையான நீங்க யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக. ஏன்னா நம்பிக்கையாளர்கள் சோதனையின் போது ஒருபோதும் அவங்க வழி தவற மாட்டாங்க, ஒருபோதும் விரக்தி அடைய மாட்டாங்க, அவங்க துக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற சொல்றாரு. அந்த சோதனையை குறித்து அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அங்கே சொல்றதே துன்பங்கள் மற்றும் கஷ்டத்தை கொண்டு நாம் மறுத்தினோம். அவங்க அங்கேயும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கடவுள் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்க, உணர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கடவுள் சிறப்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த சோதனையின் போது வழி தவறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வெளிப்படுத்துறாரு, பொய்யர்களை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். நீங்கள் இது வரைக்கும் நம்பிக்கையாளர்கள் உங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுடைய அந்த சோதனை மூலமாக வெளிப்படுத்துகிறேன், உண்மையான நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, உங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி காட்டிக்கிட்டீங்க, ஆனால் ஒரு சோதனையின் போது உங்களோட உண்மையான தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். நமக்கு நம்மையே வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். அதுக்கு தான் சோதனை கட்டாயமானது. சும்மா நம்ம வாழ்க்கையை சாதாரணமாக ஒன்றும் அவர் டிசைன் பண்ணி வைக்கல. இந்த ஏற்ற இறக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சோதனை வருது, ஒவ்வொரு நல்ல காலம் வருது, இப்படி ஏற்ற இறக்கங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில். இது ஒவ்வொன்றுமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதுக்காக தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் அவர் தான் கொடுக்குறாரு. சோதனையை நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் அவர் தான் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கை இப்படி மேலே கீழே போய்கிட்டே இருக்கும், ஆனால் நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது சீரானதாக தான் இருக்கும், எங்கேயுமே தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். அவங்க எங்கேயுமே கீழே போயிட மாட்டாங்க. அவங்களோட நம்பிக்கை அந்த சோதனை மூலமா அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிலையிலையும் கடவுள் நம்மளை கைவிடாமல் வச்சிருக்கிறாரு, கடவுள் எனக்கு உறுதிப்பாட்டை தந்திருக்கிறாரு இப்படின்னு அவங்களோட நம்பிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் கீழே போகாது. அதுதான் சிறப்பு. கடவுள் நம்மளை சிறப்பிக்க வேண்டியது உள்ளது அப்படின்னு அந்த நம்பிக்கையாளர் சொல்ல, அதுதான் அந்த சிறப்பாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததா 2:216 நம்பிக்கையாளர்கள் இறுதி வெற்றியாளர்கள். உபத்தலைப்பு, நீங்கள் அதனை வெறுத்த போதிலும் சண்டையிடுதல் உங்கள் மீது சுமத்தப்படலாம், ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்ற எதையேனும் நீங்கள் வெறுக்கக்கூடும், மேலும் உங்களுக்கு கெட்டதாக இருக்கின்ற எதையேனும் நீங்கள் விரும்பவும் கூடும். கடவுள் அறிவார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் சொல்றாங்க. இதுல தெளிவாகவே சொல்லிட்டாரு, உனக்கு பிடிக்கலனாலும் உன் வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உனக்கு நல்லதா உள்ளதை தான் நான் நடத்துறேன் அப்படிங்கிற சொல்றாரு. அதுக்கு தான் கீழே சொல்றாரு, கடவுள் அறிவார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்க எதெல்லாம் நல்லதுன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்க வெறுக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, கெட்டதா இருக்கிறத நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அதுதான் மனிதனுடைய இயல்பா இருக்குது. அதுதான் கடவுள் கொல்ல சொல்றாரு. அதுதான் அகந்தையா இருக்குது. கடவுள் கொடுக்கறத பிரித்து பிரித்து பார்த்து எனக்கு இது வேணாம், எனக்கு இது போதும், இது போதும், இது போதும் அப்படின்னு கடவுளுடைய அறிவையே குறை சொல்லக்கூடியவங்களா இருக்கும். அந்த அகந்தைங்கிற முட்டாள்தனம்.
இது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும். நான் மட்டும் இந்த படிப்பு படிக்காமல் வேறு படிப்புக்கு போயிருந்தேன்னா இந்நேரம் நான் நல்ல வேலைக்கு போயிருப்பேன். இதெல்லாம் முட்டாள்தனம். இதை தான் இங்கே சொல்கிறாரு. உங்களுக்கு நல்லதாக இருக்குன்றத நீங்கள் வெறுக்கவும் கூடும், கெட்டதாக இருக்கிறத நீங்கள் நேசிக்கவும் கூடும். இதை தான் கடவுள் அகந்தைங்கிறாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்திருக்கணும், இல்லை இருக்கணும், இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிருப்பேன் இப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே, நம்ம நினைக்கிறது எல்லாமே அகந்தை. அதுதான் அகந்தையை தெய்வமாக எடுத்துக்கொள்கிறது. இந்த கோபம், விரக்தி, பொறாமை இதெல்லாம் என்ன வெளிப்படுதுன்னா இந்த அகந்தை தான். என்னுடைய விருப்பம் போல் என்னோட வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் இந்த கோபமாக வருது, அந்த விஷயம்தான் வெறுப்பாக வருது, அந்த இதுதான் பொறாமையாக வருது. வேற எந்த காரணமுமே இல்லை. அந்த விஷயம்தான் உங்களை நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறார். உங்கள் மனசை அமைதியாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம், என்ன எப்படி காசு சேர்க்கலாம், எந்த இடத்துல இடம் வாங்கலாம், இந்த மாதிரி இது சார்ந்த இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்லையே நீங்கள் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்படி எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு நீங்கள் மெனக்கெட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் மெனக்கெட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது கடைசி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த நிமிஷமே நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் நினச்சது போல விஷயங்கள் நடந்தாலுமே நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அடுத்து 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 நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை தான் கடவுள் கொல்ல சொல்கிறாரு. இது எல்லாமே அகந்தையோட வெளிப்பாடாக இருக்குது, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளோட ஆதி பாவத்துக்காக பாவமன்னிப்பு கேட்போம். தூயிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். அவர் தனித்தவர், எந்தவித தேவையும் மற்றவர், மன்னிப்பவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட அகந்தையை நமக்கு குரானில் சொல்கிறாரு. முகமது அவரை வச்சு சொல்கிறாரு. முகமதிற்கான அத்தாட்சிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். 17:60 உம்முடைய இரட்சகர் மனிதர்களை முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றார் என்பதை உமக்கு நாம் தெரியப்படுத்தினோம். மேலும் நாம் உமக்கு காட்டிய காட்சியையும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள அந்த மரத்தையும் மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கினோம். அவர்களுக்கு பக்தியை ஊட்டுவதற்காக உறுதியான சான்றுகளை அவர்களுக்கு நாம் காட்டினோம். ஆனால் இது அவருடைய எதிர்ப்பைத்தான் அதிகரித்தது. சொல்றாங்க, மனிதர்களை முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றார் அப்படிங்கிறத முகமது நபிக்கு அத்தாட்சியை காட்டுறாரு. அந்த விண்வெளி பயணத்துல இதெல்லாம் அவருக்கு காட்டுறாரு. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய அத்தாட்சியா இருக்குது. அந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறது அவர் நேராக பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. எப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம், முற்றிலுமாக எப்படி கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அவருக்கு அதை காட்டியிருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. அடுத்ததா 53:18 சொல்கிறாரு, கண்களானது தடுமாறவில்லை, அன்றி குருடாகி போகவும் இல்லை. அவர் தன் இரட்சகரின் மிக பெரும் அத்தாட்சிகளை கண்டார். இதுதான் அவர் போன பயணத்தில் மிக பெரும் அத்தாட்சியாக சொல்கிறார். ஏன்னா இந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளேயும் சரி, மற்றவர்களுடைய வெளியேயும் சரி, இந்த விஷயத்த தான் நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த விஷயத்த தான் நம்ம வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடவுள் நடத்துகிறாரா இல்லை நம்ம நடத்துகிறோமா? கடவுளுடைய கட்டுப்பாடு இருக்குதா இல்லை ஒன்னுடைய கட்டுப்பாடு இருக்குதா? இதை அங்கே தெளிவாகவே சொல்லிட்டாரு. மனிதர்களை முற்றிலும் கட்டுப்படுத்துகின்றோம்.
அப்படிங்கிற அந்த அத்தாட்சி, மிக பெரும் அத்தாட்சி அவருக்கு காட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. இவ்வளோ பெரிய அத்தாட்சி அவருக்கு காட்டியிருந்தாலுமே அவர் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் மனிதனுடைய அகந்தையாக இருக்குது. நம்ம மேலான சமூகத்தாராக இருக்கும்போது ஒரு கலகம் செஞ்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அவர் இங்கேயும் செய்கிறார். அங்கே எப்படி, அங்கேயும் இதே மாதிரி விஷயம்தான் நடக்குது. அங்கேயும் நமக்கு எல்லா சான்றுகளையும் தராரு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எல்லாமே நமக்கு நேரடியாக காமிச்சிடறாரு. இருந்தாலும் நம்ம பாவம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கோம் அகந்தையினால. அதே மாதிரி தான் அவருக்கு இங்கேயும் அந்த அத்தாட்சியை காட்டுறாரு. அந்த அத்தாட்சியை காட்டினாலுமே அவர் இங்கேயுமே அவர் செய்கிற செயல்களை சொல்கிறாரு. 80:1 சொல்கிறாரு. அவர் முகம் சுளித்தார். 80:1 சொல்கிறார். அடுத்ததா 33, 36, 37 சொல்கிறாரு. முகமது செய்த மாபெரும் பிழை. முகமது என்ற மனிதர் முகமது என்ற தூதருக்கு கீழ்ப்படியவில்லை. உபத்தலைப்பு. கடவுளும் அவருடைய தூதரும் ஏதேனும் கட்டளை பிறப்பித்துவிட்டால் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கோ அல்லது நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ அந்த கட்டளை குறித்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு எதுவும் கிடையாது. கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியாத எவரொருவரும் மிக நெடிய வழிகேட்டில் சென்று விட்டார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் உம்மாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரிடம் நீர் கூறியதை நினைவு கூர்வீராக. உம்முடைய மனைவியை தக்க வைத்துக் கொள்வீராக. மேலும் கடவுளை அஞ்சிக் கொள்வீராக. மேலும் கடவுள் பிரகடனிக்க நாடியதை உமக்குள்ளேயே நீர் மறைத்து கொண்டீர். இவ்விதமாக கடவுளை மட்டுமே அஞ்ச வேண்டியவராக நீர் இருக்கும் பொழுது நீர் மக்களுக்கு அஞ்சினீர். இதைதான் சொல்றாரு. அவருக்கு எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள் காட்டப்பட்டாலுமே அதை மறுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. நம்ம என்ன தவறு செஞ்சோமோ அதை இங்கேயும் செய்யக்கூடியவராக இருந்திருக்காரு. அடுத்ததா 66:1 சொல்றாரு. நபியே உம்மைத்தான் உமக்கு அனுமதிக்கப்பட்டதாக கடவுள் ஆக்கியதை நீர் ஏன் தடை செய்கின்றீர்? வெறுமனே உம்முடைய மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காகவா? கடவுள் மன்னிப்பவர், கருணையாளர். இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது. அகந்தைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒன்றா இருக்குது. அது ஏன் அவ்வளோ மோசமானதாக இருக்குன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் நம்ம வாழ்க்கை இருக்கணும். கடவுள் விதிக்கிறத எதிர்க்கிறது தான் அகந்தை. கடவுளுடைய விருப்பத்தை எதிர்க்கிறது தான் அகந்தை. இதுதான் உனக்கு கட்டளை அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. அதை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைச்சபடி அது நடக்கவும் செய்யாது. இதுதான் நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய அத்தாட்சியை காட்டியும் அவர் அந்த அகந்தையை கொள்றதுல மனசு இல்லாமல் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தை தான் பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்றாரு, முகமது என்ற மனிதர் முகமது என்ற தூதருக்கு கீழ்ப்படியவில்லை. இதே தவறுகளை தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இதே மாதிரியான வசனத்தை தான் இந்த 17:67 நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல இந்த வசனங்களை சொல்வார். கஷ்ட காலத்தில் நண்பர்கள். உபத்தலைப்பு. நடுக்கடலில் நீங்கள் கஷ்டத்தில் சிக்கி கொண்டால் நீங்கள் உங்களுடைய போலி தெய்வங்களை மறந்து விடுகின்றீர்கள். மேலும் களப்பற்றவாறு அவரை மட்டுமே இறைஞ்சுகின்றீர்கள். ஆனால் அவர் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்தவுடன் நீங்கள் மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுகின்றீர்கள். உண்மையில் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவருக்கு காமிச்ச அதே விதமான அத்தாட்சியை தான் நமக்கும் காட்டுறாரு. எதுவுமே அவனுக்கு உதவி செய்யலை. அந்த நேரத்தில் கடவுள் தான் அவனுக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத மறுக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு நிரூபித்தாலும் அதை அவன் தூக்கி போட்டுட்டு போகக்கூடியவனாக இருக்கிறான்.
அதனால தான் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். எப்படி முகமதுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுறாரோ அதே மாதிரியான அத்தாட்சியை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே காட்டுறாரு. நம்மளும் கீழ்ப்படியாமல் போய்கிட்டே தான் இருக்கிறோம் அகந்தையின் காரணமாக. ஏன்னா 9:126 சொல்கிறாரு, நமக்கும் அந்த மாதிரி நடக்குதா, நமக்கும் அந்த மாதிரியான சோதனைகள் வருதா? ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ அல்லது இருமுறைகளோ அவர்கள் கடினமான சோதனைகளில் கஷ்டப்படுகின்றனர் என்பதை அவர்கள் காணவில்லையா? ஆயினும் அவர்கள் பாவத்திற்கு வருந்துவதற்கு எப்பொழுதும் தவறிவிடுகின்றனர், மேலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் தவறிவிடுகின்றனர். அவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிடுகின்றனர். அவங்களுக்கான படிப்பினையை விட்டு விலகிடுறாங்க. அந்த அத்தாட்சியை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடவுளே மறுக்கக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. அதுதான் மறுக்கிறது, நம்ம மறுக்கிறது. ஒவ்வொருத்தருக்குமே கடினமான சோதனைகளை நீங்கள் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறது இல்லையா? அதுலேருந்து உங்களை கடவுள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்றது இல்லையா? இதுதான் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களோட அகந்தைக்கு எது சரியானதாக இருக்குதோ அதை மட்டும் அவங்க தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதன் பாதையிலே அவங்க போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததாவே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டோம், அப்போ கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினாரு அப்படிங்கிறதே அவங்க மறக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மறுக்கக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. இதுதான் கடவுளுடைய விருப்பத்தை மறுக்கக்கூடியது. அதுதான் அகந்தை. அதுதான் நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதை தான் நம்ம இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த குரானை பார்த்தோம்னா இது ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு ஒரு குறிப்பாக சொல்லுது, குறிப்புகளாக கொடுக்குது. நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் அச்சம் கொள்ள எதுவுமில்லை, அன்றி அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். அங்கே அந்த 2 வார்த்தை தான் சொல்லுவார், அச்சம் துக்கம் மட்டும்தான் சொல்லுவார். அதில் எல்லாத்தையுமே அதில் அடைக்கிறேங்கிறார். புரிந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு அது எல்லாத்தையுமே நான் அதில் அடக்கியிருப்பேன். அவங்க கோபப்பட மாட்டாங்க, அவங்க பொறாமை கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் எப்போ அவங்களுக்கு வரும்? அதுதான் கடவுள் சொல்கிறாரு, பலகீனத்துக்கு பதிலாக அவங்கள பலமாக்குறேன். 3:159 அதில் முகமதை சொல்கிறாரு, நீ முரட்டுத்தனமானவராக இருந்திருக்கிற, கடவுளுடைய கருணையால் நான் உன்னை இரக்கமானவராக மாற்றிருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவார். 24:55 சொல்கிறாரு, பயம் இருந்த இடத்தில் அமைதியும் பாதுகாப்பும். இப்படி ஒவ்வொன்றத்தையுமே அவர் தான் மாற்றி அமைக்கிறார். அவருடைய படிப்பினைகளை நீங்கள் உணரும்போது இது ஒவ்வொன்றுமே மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறார். உங்களுடைய இயல்புகள் அனைத்துமே மாற்றி அமைக்கப்படுது. இயல்பிலேயே பலகீனங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பலமாக்கி கொண்டே வராரு. அதுக்காக தான் இந்த சோதனைகளை கொடுக்குறாரு. ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு சோதனையிலும் நீங்கள் உங்களுடைய பயத்தை விடக்கூடியவங்களா இருப்பீங்க, பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க, உங்களுடைய கோபத்தை விடக்கூடியவங்களா இருப்பீங்க, உங்களுடைய பொறாமைகளை விடக்கூடியவங்களா இருக்கிறீங்க. அதனால தான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு படிப்பினைகள், ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு ஒரு படிப்பினைகள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக இருக்குது. இதை தான் கடவுள் நமக்கு இந்த குரானில் சொல்கிறாரு. அகந்தை ஒரு சைடு, சோதனை ஒரு சைடு வச்சு சொல்கிறாரு. சோதனைகளை யார் எப்படி பார்க்குறாங்க, அதுலேருந்து மீண்டு வந்தாலும் அதை எப்படி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஆனால் நம்பிக்கையாளர்கள் எப்படி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே கலந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நமக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் கிடைக்கும். இந்த உடலை பாதுகாக்கணும், இந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆன்மாவுக்கு குரான் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. வேற எந்த புத்தகமுமே ஆன்மா சார்ந்து இருக்கிறது இல்லை. முழுவதுமாக உங்களுடைய ஆன்மாவை மட்டும் பேசக்கூடியது இந்த குரான் மட்டும்தான்.
ஏன்னா அந்த ஆன்மாவை தான் உண்மையான நபர் அப்படிங்கிற சொல்வார் பிரசாத். ஒவ்வொரு அடிக்குறிப்பிலையும் ஜீசஸை பற்றி சொல்லும் போதும் சரி, யாரை பற்றி சொல்லும் போதும் சரி, உண்மையான நபர் கடவுளால் உயர்த்தப்பட்டுட்டார். அந்த உண்மையான நபருங்கிறது உங்களுடைய ஆன்மாவாக இருக்குது. அதுதான் நீடிச்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு இதுவாக இருக்குது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு செல்லக்கூடியதாக இருக்குது. அதற்காக தான் இந்த குரானை நமக்கு கொடுக்குறாரு. இவ்வளோ தூதரோட வரலாறு படிப்பினைகள் எல்லாமே எதுக்கு கொடுக்குறாருன்னா உங்களுடைய ஆன்மாவுக்காக தான் கொடுக்குறாரு. அவங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவங்க இந்த மனிதரை நீங்கள் கண்டு கொள்ளாதீங்க, அவரோட நம்பிக்கையை மட்டும்தான் வச்சு எல்லாமே பேசுது. அவருடைய நம்பிக்கை, அவருடைய அகந்தை, இதை தான் இந்த குரான் ஃபுல்லாக சொல்லுது ஒவ்வொரு தூதரோடதும். ஏன்னா ஜேக்கப்பை பற்றி சொல்கிறாரு. ஜோசப் அவருடைய பையனை அவர் கனவை சொல்லிடுறாரு. கனவை சொல்லி அவருக்கும் அந்த கனவு புரிஞ்சிருது. இவர் கடவுள் ஜோசப்பை தேர்ந்தெடுத்திருக்காரு, ஒரு தூதராக தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துகிறாரு. இருந்தாலும் அவர் ஜோசப்பை நினச்சி கவலை உறக்கூடியவராக இருக்கிறாரு. ஜோசப் காணாமல் போனோன்னு கவலைப்படுறாரு. ஜோசப் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு அவர் ஒவ்வொரு முயற்சிகளாக எடுக்கிறாரு. அவருக்கு தெரியப்படுத்தினாலுமே அவர் இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடியவராக தான் இருக்கிறார். இதுதான் மனிதனுடைய நிலையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். தொடர்பு தொழுகையை நிலைநிறுத்துவோம். அக்கிமுஷலாத்.